இளைஞர்களின் வாழ்வை வழிநடத்துவது ஆசிரியர்களின் கையில் உள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் உயர்கல்வியை உலக தரத்திற்கு உருவாக்குவோம். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினராக்கப்படுவார்கள் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் 12,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் எனவும் பேச்சு. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாள் செம்மொழி நாளாக கொண்டாடப்படும். சட்டப்பேரவையில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவிப்பு. சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. முக்கிய விவாதங்கள் குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி தானே தவிர கூட்டணி ஆட்சி அமைப்போம் என கூறவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பது குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவிப்பார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. பாஜக அதிமுக கூட்டணி கட்டாய கல்யாண கூட்டணி. சிவகங்கையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் கிண்டல். அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டோம் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி அறிவிப்பு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பவர்களுடன் தான் கூட்டணி எனவும் பேட்டி. அரசு பள்ளிகளில் வரும் கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டத்தில் உப்புமாவுக்கு பதில் பொங்கல். சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். வாழைப்பழத்தின் தோல் சனாதனம், அதனுள் இருக்கும் பழம்தான் இறைவன். சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேச்சு. தமிழகத்தில் மாணவர்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றச்சாட்டு. நீர்ப்பாசனத்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தமிழக அரசு முடக்கிவிட்டது. தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் பேச்சு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியே வரும். பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் கணிப்பு. மறைந்த திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் மாயவநாதனுக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும். தமிழ்நாடு நாடார் உறவின் முறை கூட்டமைப்பினர் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கோரிக்கை. சித்திரை மாத பிறப்பை ஒட்டி புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்லேர் பூட்டும் நிகழ்ச்சி. விவசாய கருவிகள் உபகரணங்களை வைத்து வழிபாடு. மே 1ஆம் தேதி முதல் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பாதை ஒரு வழி பாதையாக மாற்றம். உதகையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த புது ஏற்பாடு. அமைச்சர் பதவியிலிருந்து பொன்முடியை நீக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரத்திற்குள் நீக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஜாதி பெயர்களை நீக்காவிட்டால் அங்கீகாரத்தை ரத்து செய்யவும் ஆணை. நடிகர் சிவாஜி கணேசன் இல்ல ஜப்தி வழக்கு. தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்த சென்னை உயர்நீதிமன்றம். கெலவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் திறந்துவிடப்படும் நீரில் ரசாயன நுரை. விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை.
காரைக்கால் மீனவர்களுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைத்தார் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியன். பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டம் மூலம் தொடக்கம். முதன்முறையாக வாக்குச்சாவடி முகவர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் பயிற்சி. பீகாரை சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளின் 280 முகவர்களுக்கு 2 நாள் பயிற்சி அளித்தது. வக்ஃபு வாரியத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. சீன பொருள்கள் மீதான இறக்குமதி வரியை 245% அமெரிக்கா உயர்த்தியது. கடும் சரிவை சந்தித்து வரும் இந்திய பங்குச்சந்தை. ஜப்பான் நாட்டில் தொடர்ந்து 14வது ஆண்டாக மக்கள் தொகை குறைந்தது. முதியோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இந்தியாவுடன் நட்புறவை வலுப்படுத்த விரும்பும் சீனா கடந்த 3 மாதங்களில் 80,000 இந்தியர்களுக்கு விசா வழங்கியது. பாகிஸ்தான் நாட்டின் பஞ்சாப் மாகாணத்தில் இருந்து 10,000 ஆப்கானிஸ்தான் அகதிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 30 லட்சம் ஆப்கானிஸ்தான் அகதிகளை வெளியேற்றவும் பாகிஸ்தான் அரசு திட்டம்.